ராதிகாவும் ராதாரவியும் சண்டை போட்டாங்க அப்படின்னு. என்ன சண்டை போட்டாங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணம். விஜயகாந்த் தான் அந்த படத்தை ஓட விடுவோம், விஜயகாந்த் கலந்துருக்கு அந்த படத்தை ஓட விடும். ஏன்னா நம்ம கோவப்பட்டு இதுல என்ன, ஆனா என்னென்ன பெரிய கோவக்காரமா கோவப்படுறது இன்னொருத்தவங்க வச்சுக்குவோம். எப்படி சொல்றது, ஒரு முக்கியமான நாள். ஓகே, சகாப்தம் படத்தோட ஆடியோ லான்ச் வரும்போது தான் கேள்விப்பட்டோம். நான் கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆச்சு, அதுக்கே நாக்கெல்லாம் அவுட் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க 25 வருஷம், இன்னைக்கு கேப்டன் அண்ட் மிஸ்ஸஸ் கேப்டனோட 25வது கல்யாண நாள். எப்படி தாக்கு பிடிச்சீங்க? ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு எப்படியோ நானும் என் மொழி விட்டு கொடுத்து வாழ்ந்து, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, சொல்ல தெரியல. நானும் என் மனைவி நிறைய நேரத்தில் இப்ப அவங்க படிச்சிருக்கோம் நான் படிக்காதவன் அப்படின்லாம் அவங்க நினைச்சது கிடையாது என்னைக்குமே. அவங்களுக்கு தேவை அவங்க வீட்டுக்காரர் 6 வருஷம் கோவம். அதை இப்ப உதாரணத்துக்கு நான் பொலிட்டிக்கலா வச்சுக்கிறேன். நான் பொலிட்டிக்கல் போயிருக்கேன், ஆனா இங்க பொலிட்டிக்கல் பேச வரும்போது பையனுக்கா இருந்தாலும் நான் பேசவும் மாட்டேன். இப்ப நான் போகும்போது திடீர்னு நீ எனக்காக நீ போய் பிரச்சாரம் பண்ண இப்படிங்க நான் எல்லாமே ஒரு நீ போ அப்படின்ட்டு. அதே மாதிரி நீ இதுக்கும் செகண்ட் ஹாஃப் எல்லாருமே சொன்னாங்க, நீ நான் வரமாட்டேன் வெளிநாடெல்லாம் அப்படின்னு. சரிண்ணா நான் ஏன்னா எனக்கு கட்சி வளர்ந்தா எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் சண்முக பாண்டிக்காகவும் என் மனைவி அனந்தனுக்காக நான் போயிட்டு அங்கே போயிட்டு நல்லா எனக்கு உட்காந்து பேப்பரை பார்க்கறது இது ஏன் நான் அன்னைக்கு பேப்பரை பார்க்கலன்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா அதெல்லாம் வேற. அப்போ பொம்பளும் சொன்னேன், எடிட்டிங் நீ தான் பார்க்கணும், டப்பிங் நீ தான் போகணும். இன்னைக்கு டப்பிங் எடிட்டிங்கும் நான் சொல்லி மனைவி போதுன்னு இருக்கேன். நான் வரமாட்டேன். இப்போ இறங்கணுன்னா கட்சி வேலை தான் போயிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கட்சி வேலை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஆகையினால நீ தான் எல்லாத்தையும் பார்த்து, நீ இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி தான் நான் சொல்லி தான் போறது வருது. அதனாலதான் வீட்லயே நான் எடிட்டிங் ரூம் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னு சொல்றேன்னா எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் அதிகமான விழாக்களுக்கு கலந்துகிட்டதுல எல்லாருக்குமே இன்னைக்கு என் பையன் விழாவுக்கு தான் வந்திருக்கேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணம். விஜயகாந்த் தான் அந்த படத்தை ஓட விடுவோம், விஜயகாந்த் கலந்துருக்கு அந்த படத்தை ஓட விடும், யாராக இருந்தாலும். ஆக அதெல்லாம் பேசணும். இங்க கலை குடும்பத்தை எங்க குடும்ப ஃபங்க்ஷனுக்குனால வந்தேன். நெப்போலியன் என்ன சொன்னாரு, பத்திரிகை நம்ம ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதில் நிறைய விட்டு போச்சு. நான் பார்க்கலங்க, எல்லாரும் போடுற மாதிரி இப்படி பத்திரிகை அப்படி தூக்கி போட்டுறது. உள் பக்கம் பார்க்கல, உள் பக்கம் பார்த்துருந்தா இன்னொரு அட்டை ஓட்ட சொல்லியிருக்கலாம். பல பிரச்சனை வரும். ஏன்னா ஆமாமா என்னப்பா ஆமாங்கிறன்னு. ராதிகாவும் ராதாரவியும் சண்டை போட்டாங்க அப்படின்னு. என்ன சண்டை போட்டாங்க அப்படின்னு, இந்த மாதிரி அவங்க எல்லாரும் போடாம போட்டிருக்க எம்ஆர் ராதாவோட பிள்ளை விட்டு போறது சகஜம் தானே. ஏன் விட்டு போறது சகஜம்னா, இதே சகாப்தம் பூஜை அன்னைக்கு சுத்தி எல்லா இயக்குனருக்கும் கொடுத்தீங்களே, ஆனா பக்கத்துல இருக்க தெருவில் இருக்க லாயருக்கு என்னுடைய சொந்த லாயருக்கு கொடுக்கலையே. அந்த என்ன வரல. இது யாரு கல்யாண பத்திரிகை கூட எல்லா இடத்துக்கும் விடுவாங்க, ஆனா பக்கத்துல விட்டு போயிடும். இது இயற்கை அப்படின்னு கேட்கல. சண்டை போட வருவேன், நாங்க வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இவங்க நான் சொன்னேன், போன்ல கூப்பிட்டேன் அவங்க. ராதாரவி சொன்ன என்னப்பா செய்யணும், நீ வா அப்படின்னு. வந்துடுறேன் அப்படின்னு. ராதிகா சொல்லிச்சு. ராதிகாட்ட கேட்டேன், இது நீ சந்தேகமா அண்ணன்ட்ட கேட்டுக்க அப்படின்னு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சந்தேகப்பட போறேன்னா. ஸோ அப்படி பெருமை உள்ளவங்க தான் இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த மட்டும் நானாக வழியே எல்லாரையும் கூப்பிட்டேன். இந்த விழாவுக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்களா, அது எனக்காக வந்திருக்காங்களா என்னங்கிறது. ஆனா இது குடும்ப விழா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன், நானும் வந்திருக்கிறேன், என் பையனும் வருவாங்களாங்கிற சந்தேகம் இந்த குடும்ப விழாவுக்கு எல்லாரும் வர்றோம். அதனால எந்த அரசியல் கால் முடிஞ்சு வரக்கூடாது. இன்னைக்கு கார்த்திக் ராஜா அன்னைக்கு கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும் பொழுது சக்கரத்தேவனுங்கிற படத்துல இளையராஜா சார் அவர்கள் சொன்னாரு, இந்த பாட்டு யாரு தெரியுமா போட்டது, கார்த்திக் ராஜா அவர்கள்.
அப்படின்னு சக்கரத்தவன் ஒரு படத்துல ஒரு பாடல் காட்சி, கடைசி பாடல் படத்திலே வரும். அதே மாதிரி ஏழை ஜாதின்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு, இது யார் தெரியுமா போட்டா? இது கார்த்திகை ராஜா போட்டா. அந்த என்ன படம் தான், அலெக்சாண்டர், நிறைஞ்ச மனசு, வாஞ்சிநாதன், அப்புறம் இன்னொரு படம்னா மொத்தம் 4 படத்துக்கு இசையமைச்சிருக்கு கார்த்திகை. ஆக இந்த மாதிரி எனக்கு எத்தனையோ படங்கள் நிறைய இருக்கு. அப்ப கார்த்திக் சார் சொன்னாரு, அப்பா அவரே பெரிய லெஜெண்ட், அவரை பார்த்தா நான் எங்க பயந்து சாகப்பறேன், என்னை போய் அறிமுகப்படுத்துறேன். இல்ல அது சும்மா பார்க்கணும்னா நான் போய் பார்த்துட்டேன் உடனே. நான் சொன்னேன் கார்த்திகிட்டே சொன்னேன், அவரே பெரிய லெஜெண்ட், அவர் படத்துல இருந்து எல்லா பேரும் காப்பி அடிச்சுக்கிறேன், நீங்க காப்பி அடிச்சுட்டு பேசாம அவர் பாட்டே மாத்தி போட்டு மியூசிக் பத்திரம் டக்கு டக்குன்னு அடிக்கும் இல்லைங்கள். ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாருமே காப்பி பண்றாங்க, அது உங்களுக்கே தெரியும். இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணித்தரேன்னா பண்ணித்தரேன். அதனால சரி, என்ன அங்கிள் தான் சிலவாதான் கார்த்திகை ராஜா கூப்பிடும். சரிவா நீங்க எப்படினாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல டைரக்டர் சுரேந்திரன் பூஜை படமும் இருந்த வேற ஒரு, அதையும் நான் சொல்லிடுறேன். அவர் என்னமோ ஏதாவது நினைச்சாரு என்னமோ எனக்கு இது வரைக்கும் காரணம் என்னன்னு என்கிட்ட சொல்லும் பொழுது வசனகத்தை வேலுமணி சொல்றது தான் சொல்றேன். என்னன்னு தெரியல, ஃப்ரெண்டு ஏதோ ஆக்சிடென்டா போயிட்டு வர சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியல. சுரேந்தர் சொல்லிட்டு தான் இருந்துச்சு. சுரேந்தர் ஏன்னா பட பூஜைக்கு வருவார்ல, அவர் ரைட் நீங்க சொன்னீங்க நான் பண்றேன், சரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு. அவர் பேர் அதனாலதான் போடல. நீங்களும் சரி, நானும் பத்திரிகையில் டிவியில் ஏதாவது சொல்லுவாங்களா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறதா, சரி நான் விட்டேன். ஏன்னா நம்ம கோவப்பட்டு இதுல என்ன, ஆனா என்னென்ன பெரிய கோவக்காரமா கோவப்படுறது இன்னொருத்தவங்க வச்சுக்குவோம், அதெல்லாம் வேண்டாம். இங்க அரசியல் பேச நல்லா இருக்காது. கதாநாயகி 2 பேர் எப்படி செலக்ஷன் பண்ண அதற்கு மனைவிட்ட தான் கேட்கும். ஏன்னா அதெல்லாம் அவங்க இஷ்டம். இவனை கேட்டா என்னப்பா உனக்கு பிடிச்சிருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க அண்ணாவும் அவங்க அம்மாவும் சொன்னதான் அவர் ஒத்துக்குவோம். யாரும் இந்த கதாநாயகன் சொல்லப்படுற சண்முக பாண்டி மறிச்சாங்க, நாம ஆமாங்கிற இங்கே தலையாட்டிக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் உண்மை. நான் எதா இருந்தாலும் கலெக்ஷன், என்னை நம்பி படம் எடுக்கிற தயாரிப்பாளரும் சரி, விநியோகரும் சரி, திரைப்பட தயாரிப்பாளரும் சரி, அவர்களாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற விஜயகாந்த் தான். அதே மாதிரி தான் என் பிள்ளைங்க நான் வளர்ப்பேன். இந்த 3 பேரும் நல்லா இருக்கும், தயாரிப்பாளர், விநியோகர், சினிமா. இவங்க அதாவது தயாரிப்பாளர், விநியோகர், இவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் நல்லா இருந்தா நீங்க எல்லாம் இவங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும், நானும் ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட முடியும். ஆக மக்கள்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன மாதிரி இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடையில் உட்காந்து குடிக்கிறது தான் இளைஞர்களுக்கு இதுங்க. இது வரைக்கும் என் பையன் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காட்டல. ஆனா ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும், விஜயகாந்த் மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றதுதான் மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. எனக்கும் எடிட்டுக்கும் சண்டை வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு. நான் இந்த மெசேஜ் என்னங்கிறத மெசேஜ் நீங்க படம் பாருங்க தெரியும், மெசேஜ் சொல்லியிருக்கோம். சில மெசேஜ்களை நவீன் கிருஷ்ணன் சொல்லி எனக்கு சார் உங்க படம் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் மெசேஜ் சொன்னாரு. சில டீட்டெயில் பண்ணு. அந்த காலத்தில் ₹1,00,000 இப்போ 1 கோடி ரூபாய்க்கு சமம். அதுதான் நம்ம பார்க்கணும். அன்னைக்கு ஒரு படம் ஒரு 5 லட்ச ரூபா, ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னா நீங்க ஒரு 10 கோடி ரூபா, 20 கோடி ரூபா, 30 கோடி ரூபான்னு வரும் பட்ஜெட்டு. கூட விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னா விஞ்ஞானம் வளர செலவு தான் அதிகமாகும். விஞ்ஞானம் வளர செலவுகள் அதிகம். எடிட்டிங் நம்ம பார்த்தோம், ஸ்மார்ட் எடிட்டிங் சரி பண்ணுங்க, ஸ்மார்ட் எடிட்டிங் ஒரு 25 லட்ச ரூபா ஆகுமாப்பா. 25 லட்சம் எங்கடா போறது? சரி சார் நைட் எஃபெக்ட், ஆமா லைட்டே போட மாவட்ட இடத்துல சார் டிஐ போடணும், ஏதோ 1 மாசம் 1.5 மாசம் டிஐக்கு 1 மாசம் 1.5 மாசம், அதுக்கு ஒரு 25 லட்சம். ஆக வசதிகள் கூட எல்லாருக்கும் செலவுகள் தான் அதிகமாக தவிர குறையல. அதனாலதான் கேமராமேன் ஸ்ரீராம் சார் சொன்ன பிலிம்லயே படம் எடுத்துறோம். அது என்ன படம்னு தெரியல, ஏதோ பேட்டி பார்த்தேன். ஐயா ஏதோ ஒரு படம் ஐதானே. ஏன்னா நான் ஜாஸ்தி படம் பார்க்குறேன்னு கோச்சுக்கிறேன், யாரும் போக மாட்டேன், தியேட்டருக்கு போக மாட்டேன். என் படத்தையும் நான் பார்க்காத நாட்கள் படம் உண்டு. ஆனால் மொழி புரியாத ஆங்கில படத்தை பத்திரம் விழுந்து பார்ப்பேன். எனக்கும் சம்பந்தம் இல்லை. என்னடா விஜயகாந்த் இப்படியே அழுதுகிட்டு அழுகல கண்ணி தண்ணி வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா
நானும் கண்ணாடி போடலாம் தான் பார்த்தேன். கண்ணாடி டாக்டர்லாம் கண்ணாடி டெஸ்ட் பண்ணி நல்லா தானே இருக்கு, எதுக்கு கண்ணாடி போடுறீங்கன்னு சொல்லிட்டு விட்டேன். கண்ணித்தனி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, சொல்லணுங்கிறதுல இதுக்கு ஒரு சண்டே இருக்கு வீட்டில் வந்து, ஏங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படிம்பாங்க மைக்கில் வந்துக்கிட்டு. இதெல்லாம் சொல்லாம இருக்கலாமே, இதெல்லாம் நம்ம சொல்லித்தான் ஆகணும். அது மாதிரி பீட்சா டைரக்டர் நான் கனவு பற்றேன்னு நினைக்கிறேன். கேப்டன் டிவியில் பண்ணும்போது எல்லாரும் வருது, அவர் தான் வரல. அது யாருன்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் இந்த படம் அப்பா 2-3 படங்க என் பசங்கன்னா உங்களுக்கு படம் பிடிக்குதா? கனவு பட்டல 2-3 பேர் நான் போட்டல ஃபுல்லா ஒரு 20-22 பாகம் இருந்தது. பாகம்னா சிடி. அந்த சிடியை போட்டு பார்த்துக்கிட்டு இப்படிதான் இருக்கும்போது எல்லாரும், நானும் என் மனைவி 2 பசங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம். அதை பார்த்து இன்னைக்கு எல்லாரும் எல்லா டிவிலையும் கனவு பற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர்கள். இது வந்து ஈஸி சார். 10 மணி ஆனால முடிச்சுக்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.